உத்தரப்பிரதேசத்தில் கணவனின் கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி 3 நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். பாம்பு கடித்ததாக நாடகமாடி ஊரை நம்ப வைத்த கேடி பெண் ரகசிய காதலனுடன் சிக்கியதன் பகீர் பின்னணி என்ன? வீட்டுக்குள் கட்டுவிரியன் பாம்பு புகுந்த நிலையில் இளைஞர் சடலமாக கிடந்ததைக் கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன நடந்தது என்று தெரியாமல் பாம்பாட்டியை வரவழைத்து பாம்பையும் பிடித்து அப்புறப்படுத்தினர். இளைஞருக்கு என்ன நேர்ந்தது என்று உடற்குறாய்வில் உண்மை வெளிவந்ததும் இருவர் கைதாகி இருக்கின்றனர். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மேரட் மாவட்டத்தில் உள்ள அக்பர்பூர் சதாத் கிராமத்தைச் சேர்ந்தவர் அமித் காஷ்யப். 25 வயதான இவர் திருமணமான நிலையில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வீட்டில் படுத்திருந்த போது அவரை 10 முறை பாம்பு கடித்துள்ளது. மயங்கிய நிலையில் படுக்கையில் கிடந்தவரின் அருகே அதிக விஷத்தன்மை கொண்ட கட்டுவிரியன் பாம்பும் இருந்ததைக் கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார்கள். உடனே பாம்பாட்டியை வரவழைத்து அந்த பாம்பை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் சுயநினைவின்றி கிடந்த அமித் காஷ்யப்பை மருத்துவமனைக்கும் தூக்கிச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அமித் காஷ்யப் ஏற்கனவே இறந்துவிட்டார் என தெரிவித்திருக்கிறார்கள். இதை கேட்டு அமித்தின் மனைவி உட்பட அனைவரும் கதறி எழுதனர். ஆனால் உடற்கூராய்வு முடிவில் அமித் காஷ்யப் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதும் அதன் பிறகே அவரது உடலில் பாம்பு கடித்திருப்பதும் அம்பலமானது. கணவர் இறந்ததும் நீலிக்கண்ணீர் வடித்த அமித்தின் மனைவி ரவிதா மீது சந்தேகம் கொண்ட போலீசார் அவரை பிடித்து தங்களது பாணியில் விசாரணையை நடத்தினர். அப்போது அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் அந்த விசாரணையில் வெளியானது. அமித்தின் நண்பர் அமர்தீப் அடிக்கடி அமித்தின் வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார். இதனை பயன்படுத்தி அவருடன் ரவிதா நெருங்கி பழகி திருமண பந்தத்தை மீறிய உறவிலும் இருந்திருக்கிறார். இது அமித்துக்கு தெரிய வர அமித் இருவரையும் கண்டித்திருக்கிறார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இருவரும் தொடர்ந்து பழகியதுடன் காஷ்யப்பையும் தீர்த்து கட்ட திட்டமிட்டிருக்கின்றனர். அவர்களின் திட்டத்தின்படி சம்பவத்தன்று இருவரும் சேர்ந்து அமித்தை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி வைத்திருந்த கட்டுவிரியன் பாம்பை அமித்தின் சடலத்தின் மீது விட்டு 10 முறை கடிக்க வைத்ததும் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இதையடுத்து ரவிதா மற்றும் அவரது ரகசிய காதலன் அமர்தீப்பையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அண்மையில் மீரட்டில் வணிக கப்பலில் பணியாற்றிய சௌரப் ராஜ்புத் என்பவரை அவரது மனைவி தனது ரகசிய காதலனுடன் சேர்ந்து கொலை செய்து உடல் பாகங்களை வெட்டி டிரம்மில் அடைத்திருந்தார். இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தை உலுக்கிய நிலையில் தற்போது அதே போன்று பெண் ஒருவர் ரகசிய காதலனுடன் சேர்ந்து கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் கணவன்கள் மத்தியில் பேரதிர்ச்சியையே ஏற்படுத்தியிருக்கிறது.